Hi friends, welcome to Aka Network. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து தியேட்டருக்கு போறீங்க படம் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு டிக்கெட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க டிக்கெட் எடுத்து உங்க சீட்ல பாத்தீங்கன்னா வேற ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துக்கிட்டு நான் இந்த சீட்ல தான் உட்காந்து படம் பார்ப்பேன், இந்த சீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்றான்னு வச்சுப்போம். சரிங்களா? நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, அவன் படம் பார்த்துட்டு போகட்டும்னு விட்டுருவீங்களா, இல்ல அவன்கிட்ட சண்டை போட்டு உங்க சீட்டை நீங்க வாங்குவீங்களா அப்படின்றத இமேஜின் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். இதே மாதிரி நம்ம பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்குன்னு தனியா பாத்தீங்கன்னா ஒரு சீட் கொடுத்திருப்பாங்க. அதுல பிரைம் மினிஸ்டர் தான் உட்காருவார். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரே ஒரு நாள் இந்த சீட்ல உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருன்னு வச்சுப்போம். அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, அதே மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டிங் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்ப பர்மிஷன் கேட்டு போனாலே என்ன நடக்குன்றத இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. அதே மாதிரி பர்மிஷன் கேட்காம அவர் மட்டும் டைரக்டா போயிட்டு அந்த சீட்ல உட்காந்துட்டாருன்னு வச்சுப்போம். ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரோட சீட்ல டைரக்டா போய் உட்காந்துட்டாருன்னா அங்க என்ன நடக்குன்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அங்க இருக்கக்கூடிய சேர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மேல பார்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இதுலயுமே அப்படிதான். சரிங்களா? யார் யாரை எந்தெந்த சீட்ல உட்கார வைக்கணுமோ அந்த சீட்ல கரெக்டா அலாட் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்களை மாத்தி அலாட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் டோட்டலா தப்பாயிடும். சரிங்களா? அதால ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கவனமா இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப டாபிக் உள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷன் போவோம். இந்த வீடியோ இல்லாம இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதை எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் எல்லாம் குரூப் டிஸ்கஷன் நடத்துவாங்க இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்க்கு ரொம்பவே எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சர்க்கிள் ஷேப்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி வட்டத்தை சுத்தி உட்காந்து இருக்காங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 8 பேர் வரைக்கும் கொடுக்க சான்ஸ் இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா 5. சரிங்களா? அப்ப 5ல இருந்து 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதுல. ஓகேவா? சரி, ஓகே. இதை தாண்டி அதிகமாக போகாது, கம்மியா வராது. அதனால 5 to 8 வரைக்கும் தான் இருக்கும். அதனால இதுல எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. எத்தனை நம்பர் கொடுத்தாலுமே நாம எப்பயும் போல நார்மலா சால்வ் பண்ணதுதான். ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அவங்க 10 பேர் கூட கொடுக்கட்டும். சரிங்களா? 10 பேர் கொடுத்தாலுமே நம்மளால ஈஸியா அதை சால்வ் பண்ண முடியும். ஓகே. இப்ப நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பாத்துருவோம். என்னன்னா இதுல என்னென்ன பேசிக் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பாத்துருவோம். ஓகேவா? ஓகே. இந்த டாபிக்கை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம வரைய வேண்டியது இந்த டயக்ராம் ஒன்று வரைஞ்சுதான் ஆகணும். இதுக்குன்னு தனியா ஷார்ட் கட் எதுவும் கிடையாது. சரி, ஓகே. இப்ப என்னென்ன டேர்ம்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரைட் ஆர் லெஃப்ட்ன்ற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. இதுல அதுக்கு என்ன மீனிங்னா, இப்ப ஏ இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஏன்றவர் இங்க இருக்காருன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டத்தோடைய மையத்தை பார்த்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி மையத்தை பார்த்து இருந்தாருன்னா அவருடைய ரைட் சைடு எது, லெஃப்ட் சைடு எது அப்படின்றத நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நம்மளுடைய ரைட்டும் லெஃப்ட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பாயிண்ட்ல அவருக்கு மேட்ச் ஆகும். அதாவது என்னோட ரைட் சைடு தான் ஏவுக்குமே பாத்தீங்கன்னா ரைட் சைடு அமையும், என்னுடைய லெஃப்ட் சைடு தான் பாத்தீங்கன்னா ஏவுக்குமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அமையும். சோ ஏவுடைய ரைட் சைடு இதுவாகும், லெஃப்ட் சைடு இதுவாகவும் அமையும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் இது. அதுவும் இல்லாம வட்டத்துடைய மையத்தை பார்த்து இருக்கும்போது மட்டும்தான் இது. சரி, ஓகே. இதே இந்த பாயிண்ட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏன்றவர். சரிங்களா? அப்போ அவருடைய ரைட் சைடு லெஃப்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு வரும் இல்லையா, இந்த சைடு அவர் ரைட்டும் இந்த சைடு லெஃப்டா வரும் வட்டத்தின் மையத்தை நோக்கி உட்காந்து இருக்கும் போது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சர்க்கிள் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கணும். இந்த சைட்ல இருக்கும்போது எங்க வரும், இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது எங்க வரும்ன்றத ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்த்து கவனமா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, ரைட் லெஃப்ட் கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா இருக்கு. சோ இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் ஆப்போசிட்டா மாறும். சரிங்களா? இந்த சைடு வந்து லெஃப்டாவும் இந்த சைடு ரைட்டாவும் சொல்லிட்டு மாறும். சரிங்களா? அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பரை நீங்க தாராளமா ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நம்மளுடைய ரைட்டும் நம்மளுடைய லெஃப்டும் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கவங்களோட மேட்ச் ஆகும். அதனால என்ன பண்றீங்கன்னா, சோ வேற எந்த பாயிண்ட்ல வர மாதிரி இருந்ததுன்னா அந்த பேப்பரை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு நேரா வர மாதிரி இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரைட்டு உங்க லெஃப்டே பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தப்பு வராது. ஓகே. இது ஒரு மைண்ட்ல ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப அடுத்ததா என்ன வார்த்தை முக்கியமானது பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் அப்படின்ற வார்த்தையை கொடுப்பாங்க. அதாவது ஏவுக்கு எதிர்பக்கமா பி இருக்காரு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ டைரக்டா இவருக்கு ஆப்போசிட் சைட்ல பி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரைகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஏவுக்கு எதிராக பி இருக்காருன்ற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஆப்போசிட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கியமான வார்த்தை என்னன்னா இன் பிட்வீன், அதாவது நடுவில் அப்படின்ற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப ஏ இங்க இருக்காருன்னு வச்சுப்போம், அதே மாதிரி பி இங்க இருக்காரு. ஓகேங்களா? ஏவுக்கும் பிக்கும் இடையில் சி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கன்னா எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீட்டு இதுதான். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா சி வருவார். சோ இன் பிட்வீன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நடுவில் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே.
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கண்டிஷன் கொடுக்கும்போது ஒரு சில டைம் மட்டும் மாத்தி கொடுத்துருவாங்க. என்னன்னா இப்ப ஏன்றவர் இந்த மையத்தை நோக்கி இருக்கிறாரு அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா. இப்ப மையத்தை நோக்கி பார்க்கும்பொழுது என்ன அர்த்தம்னா நம்ம ரைட்டும் நம்ம லெஃப்டும் கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகேவா. இதுவே மையத்தை நோக்கி பார்க்காம அவுட் சைட் வெளிப்பக்கமா பார்த்து உட்காந்துருக்காரு அப்படின்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க என்ன நடக்குன்றது. என்னுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலா டேர்ன் ஆகி இந்த சைடு ரைட்டும் இந்த சைடு லெஃப்ட்ன்ற மாதிரி கிடைக்கும். சரிங்களா. ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தா இந்த இடத்துல நீங்களே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்க, ரொம்ப கிளியரா புரியும். பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சென்டரை பார்த்து இருக்க மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா. சரி, ஓகே. இவ்வளோ தூரம் இன்ட்ரோடக்ஷன் போதும். ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா சால்வ் பண்ணுவோம். சரிங்களா. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினா சால்வ் பண்ணும்போது அது இன்னுமே பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகேங்களா. சரி, ஓகே. கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னன்னா உங்களுக்கு டிஸ்லைக் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல போறது கிடையாது. நீங்க டிஸ்லைக் பண்ணும்பொழுது எந்த ரீசனுக்காக நீங்க டிஸ்லைக் பண்றீங்கன்றத கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள என்னோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க டிஸ்லைக் பண்ணும்போது அதுக்கான ரீசனையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி சி டி இ எஃப். சரிங்களா. இவங்க 6 பேரும் வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சரிங்களா. இதோட நிறுத்துவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முதல்ல நம்ம என்னென்ன டேட்டாஸை கலெக்ட் பண்ணணுன்றத சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க, வட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சர்க்கிளை டிரா பண்ணணும். சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன ஷேப் கொடுக்குறாங்களோ அதுபடி அந்த ஷேப்பை நீங்க டிரா பண்ணிக்கணும். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எத்தனை பேருக்கான சீட் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணணும். சரிங்களா. இதுல மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர் இருக்காங்க. ஏல இருந்து எஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 6 பேர். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிளை அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா 6 ஈவனா டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. அவங்க எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அதுபடி பாத்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ நான் பாத்தீங்கன்னா 6 பிரிச்சு வச்சுட்டேன். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வட்டத்தின் மையத்தை நோக்கி இருக்காங்களா வெளி நோக்கி இருக்காங்களா அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். பெரும்பாலும் மையத்தை நோக்கி இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா. இருந்தாலும் அந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். இப்போ மையத்தை நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ரைட் சைடு தான் இவருக்குமே ரைட்டு, நம்ம லெஃப்ட் சைடு தான் இவருக்குமே லெஃப்ட் சைடா வரும். ஓகேங்களா. சரி, ஓகே, கிளியர். இப்போ செகண்ட் பாயிண்ட் படிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் சிக்கும் டிக்கும் இடையில் உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி என்றவரை இங்க வரைஞ்சுப்போம். ஓகேங்களா. அவரு சிக்கும் டிக்கும் இடையில் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பாயிண்ட். ஓகேங்களா. என்னன்னா நான் ஏன் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன், வேற எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் வரலாம் இல்லையா. அது நம்ம இஷ்டம் தான். இந்த சர்க்கிள்ல எங்க இருந்து வேணா நீங்க கொஸ்டினை சால்வ் பண்ணலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ரைட்டும் லெஃப்ட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகுது. சரிங்களா. அதனால எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அதனால நான் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நீங்க இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா லெஃப்ட் ரைட் டோட்டலா மாறும். அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கிறவருக்கு இது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆகும், இந்த சைடு வந்து ரைட் ஆகும் அமையும். ஓகேங்களா. அதனால இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா முடியும், கன்ஃபியூஷன் ஆகாது, தப்பு வராது. ஓகேங்களா. அப்போ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றத இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பி என்பவர் சிக்கும் டிக்கும் இடையில் உள்ளாருன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது கரெக்ட் தான். இதுல என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது இடம் மாத்திரம்னு வச்சுப்போம். டிஏ இந்த இடத்துலையும் சிஏ இந்த இடத்துலையும் வரைஞ்சாலுமே அவங்க சொன்ன பாயிண்ட் படி கரெக்ட் தான். ஓகேங்களா. அப்பயுமே பாத்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் இடையில தான் அவர் இருக்கிற மாதிரி அவங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்ப நம்ம மாத்தி வரைஞ்சாலுமே கரெக்ட் தான். ஓகேங்களா. இப்ப எதுதான் கரெக்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம அடுத்து வர பாயிண்ட்ஸ் வச்சுதான் ரைட் சைட்ல யார் இருக்கா லெஃப்ட் சைட்ல யார் இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணும். சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் படிப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிக்கு வலதுபுறத்தில் டி உள்ளார். சரிங்களா. அப்போ பிக்கு வலதுபுறம் ரைட் சைடு. சரிங்களா. வலதுபுறத்தில் டி இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடுல டி இருக்காரு. அப்போ கரெக்ட் தான். ஓகேங்களா. நம்ம ஸ்டார்டிங்ல வரைஞ்சது கரெக்ட் தான். ஒருவேளை பிக்கு லெஃப்ட் சைட்ல தான் டி இருக்காருன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதை ஆல்டர் பண்ணி தான் வரைஞ்சாகணும், வேற வழி கிடையாது. ஓகேங்களா. அப்பயுமே பாயிண்ட்ஸ் மாற போறது கிடையாது. 2 பேருக்கு நடுவில் தான் பி இருக்காரு. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வரையும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பவர் சிக்கும் ஈக்கும் இடையில் உள்ளார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சி எங்க இருக்காரு? இந்த பாயிண்ட்ல இருக்காரு. ஓகேங்களா. அப்ப சி இங்க இருக்காரு, சிக்கும் ஈக்கும் இடையில ஏ இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இ எங்க வரைஞ்சிட்டாதான் நாம சிக்கும் ஈக்கும் இடையில ஏ வர மாதிரி இங்க வரைய முடியும். சரிங்களா. இந்த பாயிண்ட் எப்படி சால்வ் பண்ணு புரியுதுங்களா. சி ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்காரு, இந்த இடத்த விட்டு அவரை மாத்தக்கூடாது. ஓகேவா. அப்போ சிக்கும் ஈக்கும் இடையில வரும்பொழுது ஏ 2 பேருக்கு நடுவில் வரணும். இப்போ இ இங்க இருந்தாதான் அந்த பாயிண்ட் கரெக்டா வரும். வேற எங்கேயுமே வரைஞ்சாலுமே அந்த பாயிண்ட் படி வரைய முடியாது. சரிங்களா. ஒருவேளை இ இங்க போட்டீங்கன்னா நடுவில் 2 சீட்டு ஃப்ரீயா இருக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் படி தப்பாக போயிடும். அதனால இ எங்க வரைஞ்சிட்டு சி எங்க வரைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். அது தகுந்த மாதிரி நடுவில் ஏ வருவார். ஓகேங்களா? அப்போ சிக்கும் இக்கும் இடையில் ஏ இருக்கார் அப்படின்ற பாயிண்ட் ஓவர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? எஃப் என்பவர் டிக்கு வலதுபுறம் உள்ளாருன்னு கொடுத்திருக்காங்க. டி எங்க இருக்காரு? இங்க இருக்காரு இல்லையா? டிக்கு ரைட் சைடு எது? இந்த சைடு தான். அப்ப இங்க யாரு இருக்கா? எஃப் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சோ நாம இந்த இடத்துல எஃப் டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? இவ்வளவுதான், படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிக்கு எதிராக உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பி இங்க இருக்காரு, இவருக்கு ஆப்போசிட் சைட்ல யாரு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. யாரு இருக்கா? இ இருக்காரு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர்? இ. ஓகேவா? சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏக்கும் எஃப்க்கும் இடையில் இருப்பவர் யார்? ஏ எங்க இருக்காரு? ஓகே, ஏ எங்க இருக்காரு? எஃப் இங்க இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடியது இ. சரிங்களா? அப்ப செகண்ட் கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன? இ. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி படத்தை மட்டும் நம்ம வரைஞ்சாலே போதும். அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இந்த படத்துல இருந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் படம் வரையறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். கொஸ்டினை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? படம் வரைஞ்சிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தை கிளியரா வரைஞ்சிடணும், எந்த தப்பு இல்லாம. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு பாருங்களேன். என்ன கொடுத்திருக்காங்க? பி கியூ ஆர் எஸ் டி. சரிங்களா? வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 5 பேர் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ சர்க்கிள் ஷேப் தான், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா போன கொஸ்டின்ல 6 பேர் உட்கார்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? இந்த கொஸ்டின்ல 5 பேர் வர மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்கள்ல நம்பர்ஸ் வருது அப்படின்னா உங்க இஷ்டப்படி பிரிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி 4 பிரிச்சுட்டு இங்க ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இந்த லைனை நீங்க மேல கூட போட்டுக்கலாம், சைட்ல கூட போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான், தப்பு கிடையாது. சரிங்களா? 5 பேர் வர மாதிரி கொஞ்சம் ஆர்டரா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப அடுத்து என்னென்ன கொடுத்திருக்காங்க ஒரு லைனா சால்வ் பண்ணுவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பிக்கு வலதுபுறமாக 6 உள்ளார்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது பிக்கு ரைட் சைட்ல 6 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம பி இங்க இருக்கிற மாதிரி டிரா பண்ணிப்போம். ஓகேங்களா? பிக்கு ரைட் சைடு எது? இந்த சைடு வரும். யார் இருக்கா? 6 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்டா 6 நம்ம இங்க டிரா பண்ணிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 6க்கு வலதுபுறம் இரண்டாவதாக எஸ் உள்ளார். அதாவது 6க்கு ரைட் சைட்ல ரெண்டாவதா எஸ் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவதுன்னும் போது இந்த சீட்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்ப 6க்கு ரைட் சைடு இது, இதுல இருந்து 1 2 ரெண்டாவது சீட்டுன்றது இதுதான். இந்த சீட்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவருடைய சீட்டை விட்டுட்டு மீதி இருக்க சீட்டை தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2வது யாரு இருக்கா? எஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பிக்கும் எஸ்க்கும் இடையில் டி இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. பி இங்க இருக்காரு, எஸ் இங்க இருக்காரு, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க சீட்டு இதுதான். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டி இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல நாம டீயை வரையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இருக்கிற மொத்த 5 சீட்ல இந்த சீட்லயும் டீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அவர் வேற எந்த சீட்ல தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம அவரை வரைஞ்சாகணும். ஓகேங்களா? ஓகே. இதோட சம் ஓவர் அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த சீட் இன்னும் பாத்தீங்கன்னா வேக்கண்டா இருக்கு. ஆனா இந்த சீட்ல யாரு வரணுன்றத அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை இல்லையா? சோ அந்த மாதிரி இடத்துல ரொம்பவே சிம்பிள். மொத்தமா 5 பேர் இருக்குன்னு சொன்னாங்களா? ஓகே. அந்த 5 பேர்ல 4 பேர் ஃபில் ஆயிட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த 5 பேர்ல மீதி இருக்க ஒரு ஆள் யாரு? அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கியூ மட்டும் தான் பேலன்ஸா இருக்காரு. சோ டைரக்டா அவங்க பாயிண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்ம கியூ இங்க தான் வருவாருன்னு டைரக்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம டயக்ராம் ஓவர். இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 6க்கு இடதுபுறம் இரண்டாவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 6க்கு லெஃப்ட் சைட்ல செகண்ட் பர்சன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 6 எங்க இருக்காரு? ஃபர்ஸ்ட் 6 எங்க இருக்காரு? 6உடைய லெஃப்ட் சைடு எதுன்னு பார்க்கணும். கரெக்டா? சரிங்களா? இந்த சைடு கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பா போயிடும். லெஃப்ட் சைடுன்றது இந்த பக்கம் வரும். சரிங்களா? அப்ப 6உடைய லெஃப்ட் சைடு ரெண்டாவது பர்சன் கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது இந்த சீட்டை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுல இருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2வது. சரிங்களா? அப்ப 6க்கு லெஃப்ட் சைட்ல ரெண்டாவது கியூ இருக்காரு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன? கியூ. ஓகேவா? சரி, ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? டீக்கு வலதுபுறம் இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப டி இங்க இருக்காரு. டீக்கு வலதுபுறம்னா டீயோட ரைட் சைடு. டீயோட ரைட் சைடு பார்த்தா இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? டீயோட ரைட் சைடு யாரு இருக்கா? அப்போ எஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். சோ செகண்ட் கொஸ்டினுக்கு எஸ்ன்றது ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. எப்பயுமே பாத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா காமனா மிஸ்டேக் பண்ற இடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்ஷன்ல மிஸ்டேக் பண்றாங்க. சோ அதனால ரைட் லெஃப்ட்னு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? பி கியூ ஆர்
எஸ் டி யூன்னு சொல்லிட்டு 6 பேர் பார்த்தீங்கன்னா வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளாருன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துட்டாச்சு, நம்ம 6ஆ பிரிச்சிட்டோம். சரிங்களா, ஈவனா பிரிச்சு வச்சுட்டோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க, பி என்பவர் யூக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஓகேங்களா, அப்ப யூக்கு இடதுபுறத்தில் இரண்டாவது. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ண வேண்டியது யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூவை டிரா பண்ணிட்டு இவருக்கு இடதுபுறம், அதாவது லெஃப்ட் சைடில் செகண்ட் பர்சனா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. யூ 1 2. சரிங்களா, அப்ப ரெண்டாவது இடம்ன்றது இது யார சொல்லியிருக்காங்க, பி. ஓகேவா, இப்போ பி என்பவர் யூவுக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக உள்ளார். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். ஓகேவா, சரி ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் என்னன்றதை பார்ப்போம். Q என்பவர் R, S க்கு இடையில் உள்ளாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்னன்னா R எங்க இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது, S எங்க இருக்காருன்னு தெரியாது. அப்ப எப்படி நம்ம R-க்கும் S-க்கும் இடையில் Q வர மாதிரி வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இல்லையா. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து 3 சீட்டு வரணும். ஃபர்ஸ்ட் R இருக்கணும், அடுத்தது லாஸ்டா S இருக்கணும், 2 பேருக்கு நடுவில் Q வரணும். சரிங்களா, அப்போ தொடர்ந்து 3 சீட் தேவைப்படுது. இங்க ஏதாவது 3 சீட் தொடர்ந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி எங்கே இருக்கா அப்படின்னு பாருங்களேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃப்ரீயா இருக்கு. ஓகேங்களா, அப்போ R என்பவரை இங்க வரைஞ்சிக்கிட்டு S என்பவர் இங்க வரைஞ்சிக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் இடையில Q என்பவர் இங்க வர மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஆறுமே இல்ல எஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் நாமளும் அஷ்யூம் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா, தொடர்ந்து 3 சீட் வேணும், அது இந்த இடத்துல தான் ஃப்ரீயா இருக்கு. அப்ப நம்ம இங்க தான் இதை டிரா பண்ண முடியும். ஓகேவா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, இடையில் அப்படின்ற பாயிண்ட் வரும்பொழுது இதை நம்ம மாத்தி வரைஞ்சாலுமே கரெக்டா, அதாவது எஸ் இங்க இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம், ஆர் இங்க இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதுல எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ்களை வச்சுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ டெம்பரரியா ஆர் இங்கேயும் எஸ் இங்கேயும் இருக்கட்டும், அடுத்து வர பாயிண்ட்ஸை வச்சு யார் எங்க வருவா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஓகேங்களா, சரி ஓகே, இப்போ லாஸ்ட் பாயிண்ட் படிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்க்கு இடதுபுறம் இரண்டாவதாக டி உள்ளாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இங்க இருக்காரு. சரிங்களா, இவருக்கு இடதுபுறம் எடுத்து லெஃப்ட் சைடு இரண்டாவதாக டி இருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 2, ரெண்டாவதாக டி இருக்காரு. ஸோ கரெக்ட் தான். இப்போ ஒருவேளை எஸ் இங்க இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோம். சரிங்களா, இப்போ எஸ் இங்க இருந்தாருன்னா இவருடைய ஆர் இங்க வந்துருவார் இல்லையா. ஓகேங்களா, சும்மா எடுத்துப்போம், எஸ் இங்கேயும் ஆர் இங்க இருக்க மாதிரி எடுத்துப்போம். இந்த மாதிரி இப்ப வச்சுட்டு எஸ்க்கு இடதுபுறம் இரண்டாவதுன்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப எஸ்க்கு லெஃப்ட் சைடு எது, இந்த சைடு. ஓகேங்களா, இந்த சைடுல ரெண்டாவது சீட் பாத்தீங்கன்னா 1 2. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 6 இருக்காரு. சரிங்களா, அப்ப 6 இருக்கும்போது எப்படி இந்த டி நம்ம இந்த இடத்துல வரைய முடியும், முடியாது இல்லையா. அதனால எஸ்ன்றவர் இந்த பாயிண்ட்ல இருந்தா தான் பாத்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடுல டி நம்ம ரெண்டாவது பிளேஸ்ல வரைய முடியும். இங்க இருந்ததுன்னா வரைய முடியாது. சரிங்களா, எப்பெல்லாம் இடையில் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா, சரி ஓகே, இப்ப நம்ம டயக்ராம் ஓவர். ஓகேவா, இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிக்கு எதிராக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பி எங்க இருக்காரு, ஓகே பி இங்க இருக்காரு இல்லையா. இவருக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா நேரா பாத்தீங்கன்னா எஸ் இருக்காரு. ஓகேங்களா, அப்ப பிக்கு எதிராக இருப்பவர் எஸ். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்றாங்க இதுல மிஸ்டேக் பாத்தீங்கன்னா பிக்கு ஆப்போசிட்னா இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் பாக்குறாங்க, அதெல்லாம் தப்பு. ஓகேங்களா, அவருடைய பார்வை இந்த மையத்தை நோக்கி இருக்கு. அப்போ அவருக்கு எதிராக இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ். இந்த லைன் படி தான் நீங்க பாக்கணும். ஓகேங்களா, பிக்கு எதிராக இருப்பவர் எஸ் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, கியூவுக்கு இடதுபுறத்தில் 4ஆவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியூ எங்க இருக்காருன்னு பார்ப்போமா. கியூ இங்க இருக்காரு, கியூவுக்கு இடதுபுறம். சரிங்களா, வலதுபுறம் பாத்தீங்கன்னா டோட்டலா தப்பாயிடும். ரைட் லெஃப்ட்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, இப்போ கியூவுக்கு இடதுபுறம்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடு, அதாவது இந்த பக்கம் வரும். ஓகேங்களா, இடதுபுறம் எத்தனாவது ஆள் சொல்லியிருக்காங்க, 4ஆவது. ஸோ 1 2 3 4. ஸோ கியூவுக்கு இடதுபுறம் 4ஆவது இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா, அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா, சோ இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா படி நம்ம டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரையணும். டயக்ராம் வரைஞ்சிட்டாலே பாத்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுல டயக்ராம் வரையறது மட்டும்தான் முக்கியமான விஷயம். ஓகேவா, இந்த சம்மோட நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிப்போம். நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சம்ஸ் கொடுத்துருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா, சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.